Hello students, in this video I am going to explain the sixth exercise of Linux lab, which is communication commands. Communication, அதாவது Linux OS labல இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிஸ்டம்லையும் நீ ஒரு சிஸ்டமில் உட்காந்துருக்க, உன் ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டம் உட்காந்துருக்க. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில இந்த லினக்ஸ் மெஷின்லேருந்து இந்த லினக்ஸ் ஓஎஸ் வச்சுருக்க ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷினுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நீ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கம்யூனிகேஷன் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் கம்யூனிகேஷன் கமெண்ட்ஸில் நம்ம ஒரு 5 கமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உடனே கமெண்ட்ஸ்னால் நியூஸ், ரைட், மெயில், வால், கேலண்டர். நியூஸ், ரைட், மெயில், வால், கேலண்டர், இந்த 5 கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நியூஸ். நியூஸுங்கிறது என்ன, ஒரு டெர்மினலில் இருந்து காமன் நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்றைக்கி வெனஸ்டேலேருந்தே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நியூஸை நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ எப்படி நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அதை ஒரு வாட்ஸ்அப்பில் உங்கள் குரூப்பில் போடுறோம். அதே மாதிரி ஒரு நியூஸ் அப்படிங்கிறத எப்படி ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் கமெண்ட் தான் நியூஸ் அப்படிங்கிற கமெண்ட். ஸோ நியூஸ் கமெண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் 100 நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஒன் ஆஃப்டர் த அதர். எதெல்லாம் படிக்கலையோ, இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் இருக்குது, நியூஸ்ன்னு சொல்லி போட்டுறீங்க ஒரு ஃபைலில், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதை யார் ஓப்பன் பண்ணலையோ அவங்க அந்த சிஸ்டமை ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நியூஸ்னு வந்துடும். ஸோ அவங்க ரீட் பண்ணிக்க முடியும். நம்ம மொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, நோட்டிஃபிகேஷனில் நியூஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி லினக்ஸ் மெஷினை ஓப்பன் பண்ண உடனே நியூஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன கமெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா, ஜஸ்ட் நியூஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட நியூஸ் என்னவோ அதை டைப் பண்ண வேண்டியதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே நியூஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த நியூஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், என்னென்ன நியூஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது நியூஸ் கமெண்ட். தென் நெக்ஸ்ட் கமெண்ட் ரைட் கமெண்ட். ஸோ ரைட் கமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ரைட் அப்படிங்கிறது 2 யூசர், அதாவது டெர்மினல் 1, இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது, பக்கத்தில் ஒரு டெர்மினல் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர், பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் 1ல் நீ சம்திங் டைப் பண்ணுற, அது என்ன ஆகும், நீ ரைட் பண்ணுறது அப்படியே எங்கே பாஸ் ஆகும்னா கம்ப்யூட்டர் 2ல் பாஸ் பண்ணுற, 1லேருந்து 2க்கு ரைட் பண்ணுற நீனு. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரைட் கமெண்ட். ஸோ ரைட் கமெண்ட் இஸ் யூஸ் டு சென்ட் மெசேஜ் ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல். ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல், ஒரு டெர்மினலில் ஒரு யூசர் இருப்பாங்க, இன்னொரு டெர்மினலில் இன்னொரு யூசர் இருப்பாங்க. ஸோ இந்த யூசர்லேருந்து அந்த யூசருக்கு நீ மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு ரைட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது திஸ் இஸ் டெர்மினல் 1. உங்களுக்கு இது ஒரு யூசர், இந்த யூசர் என்ன பண்ணுறாரு, ரைட் பண்ணுறாரு. என்ன ரைட் பண்ணுறாரு, ரைட் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டு சம் மெசேஜஸ் ரைட் பண்ணுறாரு. ஹலோ ரூட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுது, இது டெர்மினல் 2, இது என்னது டெர்மினல் 2. ஸோ இந்த டெர்மினல் 2ல் நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்களோ அது அப்படியே இங்கே டைப் ஆகும். ஓகே, ஸோ ஹலோ ரூட் ஹவ் ஆர் யூனா இங்கேயும் ஹலோ ரூட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டீங்க, எண்ட் ஆஃப் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சிடுச்சுன்னா எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு வந்துடும். இது டெர்மினல் 1, இது டெர்மினல் 2. ஸோ இங்கே என்ன நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அது அப்படியே அந்த மெசேஜ் இங்கே என்ன ஆயிருக்கு, சென்ட் ஆயிருக்கு. எங்கேருந்து, இந்த ரூட் யூசர்லேருந்து இந்த யூசருக்கு இந்த மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரைட் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்க, ரைட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் உங்களுக்கு மெயில். ஸோ மெயில்னால் தெரியும், ஒரு இமெயில் எப்படி அனுப்பணும்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் மெயில் நீங்கள் எப்படி அனுப்புவீங்கன்னா அதுக்கு என்ன கமெண்ட்னா மெயில் -s இன்விடேஷன், அதுக்கப்புறம் எந்த மெயில் ஐடிக்கு அனுப்புகிறோமோ அந்த மெயில் ஐடி ஆர் என்ன அந்த யூஆர்எல் என்னவோ அது கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மெயிலோட கண்டென்ட் கொடுக்குறீங்க. தென் EOTனா எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் திரும்ப வந்துடும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மெயில் அனுப்பிட்டீங்கன்னா ரிசீவர் சைட் போய் மெயில் வந்து ரிசீவ் ஆகிக்கும். யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். இது வந்து ஜஸ்ட் மெயில் ரிலாக்ஸ் என்விரான்மெண்ட். தென் த நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் வால். ஸோ வாலும் ரைட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ரைட் கமாண்ட் என்ன பண்ணுவோன்னா, இங்கே நீ ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெர்மினல் 1ல் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெர்மினல் 2ல் நீ வியூ பண்ண முடியும். வேறஸ் வால் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இங்கே டைப் பண்ண டைப் பண்ண அந்த செகண்டே இன்னொரு டெர்மினலில் தெரியும். வால் கமாண்ட் என்ன பண்ணும், டெர்மினல் 1ல் நீ என்ன டைப் பண்ணுறியோ சைமல்டேனியஸாக என்ன பண்ணும், ப்ராட்காஸ்ட் பண்ணும். சைமல்டேனியஸாக அதே நேரத்துக்கு லைவ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோ. லைவ் ப்ரோக்ராம்னா என்ன இருக்கும், உனக்கு அங்கே என்ன ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோ லைவாக என்ன இருக்கோ அதை அப்படி பார்த்துட்டே இருக்க முடியும். அதே ரைட் கமெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஒன்று, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒன்று வந்து போட்டு காட்டுறது வந்து ரைட் கமெண்ட். ஸோ ரைட் வந்து ஒன்ஸ் நீ முடித்ததுக்கப்புறம் தான், டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் டெர்மினல் 2ல் நீ பார்க்க முடியும். வேற வால் கமெண்ட் வந்து நீ டெர்மினல் 1ல் டைப் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே டெர்மினல் 2ல் பார்க்க முடியும். இதுதான் வால்க்கும் ரைட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வாலில் சம் மெசேஜ் கொடுக்குறீங்க, அதே செகண்ட் அந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கேயும் பார்த்துட்ருக்க முடியும். அந்த மெசேஜ் என்ன இருக்கோ அந்த மெசேஜை நீங்கள் இங்கேயும் பார்த்துட்ருக்க முடியும் டெர்மினல் 2ல். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேலண்டர். ஸோ கேலண்டர் எதுக்குன்னா, இதில் வந்து நம்ம கூகுள் கேலண்டர் மாதிரி இதில் நம்மளோட ஷெட்யூல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா July 9 கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட் 10 AM அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ கேலண்டரை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னா எல்லா ஷெட்யூல்ஸ் அதில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்குமோ அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்துடும். தட்ஸ் ஆல் அபவுட் தி கம்யூனிகேஷன் கமெண்ட்ஸ்.